குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th 12th ஓகேங்களாப்பா உங்களுக்கான பப்ளிக் எக்ஸாம் போயிட்டுருக்கு. குறிப்பாக 10th இன்னும் கொஞ்சம் நாள் ஸ்டார்ட் ஆக போகுது, ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு. 11th 12th உங்களோட இங்கிலீஷ் தமிழ்லாம் முடிச்சிட்டிங்க. உங்களோட மேஜர் பேப்பர்ஸ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காமர்ஸு பியூர் சயின்ஸு. ஸோ உங்களோட குரூப்பை பொறுத்து உங்களோட மேஜர் பேப்பர்ஸ்லாம் இனிமேல் எழுத போகிறீங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஜென்ரலாக ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். ஏன்னா வந்து பண்ணால் தமிழ் இங்கிலீஷில் ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்ஸே இல்லை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றது நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்டர் வைஸ் தான் நான் எழுதுவேன். ஸோ கொஷின் அந்த ஆர்டர் வைஸ் தான் எழுதணும் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸில் எழுதிருங்க ஓகேங்களா. எழுதிட்டு ஏன் லாஸ்ட்டில் எழுத வேணான்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் டைம் கேம் உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா அந்த 1 மார்க்கில் உங்களுக்கு அந்த மார்க்ஸே போயிடும். ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் எடுத்தோன்னே எழுதிருங்க. எழுதிட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸு இப்போ உதாரணத்துக்கு இந்த 5 மார்க்கு 3 மார்க்கில் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதிருங்க ஓகேங்களா. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்க ஸ்டார்டிங் அதாவது பாதி பேப்பருக்கு மேலே கொஷின்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப டீப்பாக வந்து பார்த்து கரெக்ஷன் பண்ண மாட்டோம். உங்களுக்கு தெரியாத கொஷின்ஸ்லாம் கடைசியில் எழுதுங்க. இந்த ப்ராக்டிஸை தயவுசெய்து இதுக்கப்புறம் வர சப்ஜெக்ட்லலாம் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இதுக்கப்புறம் வர எக்ஸாம்ஸ் மெயினாக ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொன்று இந்த ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அது தெரில வேறு ஒரு கொஷின் தேர்த்துன்னு எழுதாதீங்க ஓகேங்களா. இதை ஒரு சிலர்லாம் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இதையும் ஒரு சில மிஸ்டேக்காக பண்ணிவிட்டு மார்க் போடலான்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க ஓகேங்களா. 3வது இந்த கொஸ்டின் நம்பரு அதுக்கான சப்டிவிஷன் அதெல்லாம் வந்து தயவுசெய்து எழுதுங்க ஆன்சர். ஏன்னா நீங்கள் எழுதலைன்னா அதுக்கான மார்க்கே கொடுக்க மாட்டாங்க. கொடுப்பாங்க எப்போனா ஃபெயில் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு அங்கங்கே மார்க் போடும்போது தான் போடுவானே தவிர நார்மலாக நீங்கள் ஸ்கோர் பண்ணுறப்ப உங்களுக்கான மார்க்கை கட் பண்ணிடுவாங்க. அந்த தப்பாக பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ இதை ரிப்பீட்டடாக பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இந்த ஓவர் ரைட்டிங் பண்ணுறது அந்த மாதிரியான இதுவும் பண்ணாதீங்க ஓகேங்களா. நீங்கள் ஓவர் ரைட் பண்ணி எழுதினீங்கன்னா இரிட்டேட் ஆகுன்னா இவ்வளோ புவராக எழுதி ரொம்ப ஒஸ்ட்டாக எழுதிருக்கான்ட்டு மார்க்கே போட மாட்டோம், கம்மி பண்ணிடுவாங்க கண்டென்ட் கரெக்டாக இருந்தாலும். ஸோ ப்ரெசன்டேஷனை கரெக்டாக பார்த்துங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரைக்லாம் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக ஸ்ட்ரைக் பண்ணுங்க. இப்போ ரொம்ப ஸ்க்ரிபிள் பண்ணுற மாதிரிலாம் பண்ணி வைக்காதீங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தயவுசெய்து பண்ணவே பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பேசிக்கான விஷயம். ஹேண்ட் ரைட்டிங்கு ரொம்ப அழகாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து எழுதுன்னு சொல்ல நீங்கள் எழுதுகிற ஹேண்ட் ரைட்டிங் புரிகிற மாதிரி இருந்தாலே போதும் ஓகேங்களா. ஸோ புரிகிற மாதிரி டீசெண்டாக இருந்தால் போதும். ரொம்ப அழகாக இருந்தாலும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா. நல்லா படிச்சுன்னு போயிட்டு இதை ஃபாலோ பண்ணாமல் மார்க் எடுக்காமல் போயிடாதீங்க ஓகேங்களா. இந்த மிஸ்டேக்கை தான் ரிப்பீட்டடாக பண்ணுறாங்க. அதுவும் நல்லா படிச்சுட்டு போகிற பசங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பப்ளிக் எக்ஸாம் மார்க் நல்லாவே வரும். ஸோ ரிப்பீட்டடாக வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா. மறக்காமல் இந்த அப்டேட்டை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.